ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குக்கிங் vlog மாதிரி தான். இது வந்து இது பேர் வந்து பெரண்டை செடி. இது வந்து எங்கள் தோட்டத்திலே விளைஞ்சது. தோட்டம்னா இப்போ நம்ம வச்சுருக்க கார்டன் கிடையாது, எங்களோட இன்னொரு தோட்டம் தோப்பில் இருந்து இதை நாங்கள் பறிச்சுட்டு வந்தோம். இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதில் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிஷியலில் இது ஒன்று. இது வந்து மெயினாக வந்து மூட்டு வலி இருக்கவங்க இதை சாப்பிட்லாமா, அப்புறம் இதை துவையல் வச்சு பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதை எப்படிலாம் பிரேக் பண்ணணுங்கிறத இங்கே பாருங்கள். ஸோ இதான் அதோட உரிக்கக்கூடிய ப்ராசஸ். இப்படி அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படி நம்ம க்ளீனாக எடுத்துடணும். இது சில பேருக்கு ஒத்துக்கலைன்னா கையில் வந்து ஒரு மாதிரி ஊறல் மாதிரி வரும். கையில் எண்ணெய் போட்டிருந்தீங்கன்னா, கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஏதாவது கையில் போட்டிருந்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. சில பேருக்கு வந்து அது ஒன்றுமே இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகாது. அவங்க வந்து சும்மா கையிலே இது பண்ணிப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாது. ஸோ அவங்க வந்து சும்மா இது பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களாம் அதை இது பண்ணோன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஊறல் மாதிரி வருது. ஸோ நாங்களாம் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கையில் அப்படி தேய்ச்சிட்டு நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை இப்படி தான் உரிக்கணும். பாருங்கள், இவ்வளோ வந்து இன்றைக்கி கிடச்சது. இன்னும் நிறைய இருக்குது. நாங்கள் கொஞ்சம் இந்த பிஞ்சி பார்த்து லைட்டாக கொஞ்சம் பிஞ்சு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முத்துனதுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி பிஞ்சி பார்த்து பறித்தோம். இது வந்து முந்தானத்து நாங்கள் யூஸ் பண்ணது வேஸ்ட்டு. இதெல்லாம் வேஸ்ட்டு. முந்தானத்து நாங்கள் இது பண்ணது. அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தனால நாங்கள் போய் பறிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இதான் அது. நம்ம கிட்டத்தட்ட அந்த பிரண்டையை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா வதக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கணும். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னா, பிரண்டை, அப்புறம் கொஞ்சோண்டு புளி போடணும், அடுத்து வெள்ளைக்கூடு, தேங்காய், அப்புறம் இதில் ஜீரகம் போடணும், அப்புறம் நல்ல மிளகு, வேறு வத்தல் பொடி, உப்பு, இவ்வளோத்தையும் போட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வந்து நாங்கள் இன்னும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நான் தான் இந்த வாட்டி பண்ணனால இது வந்து கொஞ்சம் பாருங்கள், சைடில் நாராக தெரியுதா, அப்படி வரக்கூடாது. இது என்னோடய ஃபஸ்ட் ட்ரைங்கிறனால நான் இப்படி சொதப்பிட்டேன். முந்தானத்து எங்கள் அம்மா பண்ணது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ அரைச்சாலும் ஓவராக வதக்கப்படாதனால இப்படி வந்து முழுசாக வேறு வருது. வேறு அந்த நார், இதுதான் ப்ராப்ளம். நாரை பாருங்கள், இந்த நார் குட்டி குட்டியாக அப்படி சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour கண்டிப்பாக வதக்கிடுங்க. அப்படின்னா அது வந்து ரொம்ப எங்கள் அம்மா பண்ணுறது ஒரு மாதிரி கருப்பாக வரும். பட் இது வந்து ஏதோ ஒரு மருதாணி பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. பட் ஆனால் டேஸ்ட் ஓகேவாக இருக்குது. ஏன்னா உப்பு வத்தல் எல்லாம் கரெக்டாக இருக்கிறனால டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா please do like, share and subscribe. Bye.